ஒரு வகுப்பாசிரியர் ஒவ்வொரு நாளுமே வந்து பாடம் எடுக்க வந்தாருன்னா 45 நிமிடங்கள் இருக்குது அப்படின்னாக்கா 35 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடம் சம்மந்தமான கல்வியை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் 10 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்படியே எல்லா ஆசிரியர்களும் இருந்தால் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த ஆசிரியர் கொஞ்சம் வித்தியாசமாக எவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் 10 நிமிஷம் வாழ்க்கை பாடம் தான் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருப்பார். அந்த 10 நிமிடங்களுக்காக மாணவர்கள் ஏங்கி காத்து கிடப்பாங்க. அவ்வளோ பிடிக்கும் அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியரை. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லார் கையிலையும் ஒரு பலூன் கொடுத்தாரு. ஊத சொன்னார், எல்லாரும் ஊதினாங்க. ஊதி முடிச்ச பிறகு அதில் எல்லாருடைய பேரும் எழுத சொன்னார். பேர் எழுதினாங்க மாணவர்கள். இப்போ சொன்னார், பக்கத்து அறை காலியாக இருக்குது, நீங்கள் கையில் பலூன் வச்சுருக்கீங்களா, எல்லாருமே எடுத்து போய் அந்த அறைக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். எல்லா மாணவர்களும் ஓடி போயிட்டு அப்படியே ரொம்ப உற்சாகமாக எல்லாரும் எடுத்து போயிட்டு அந்த காலி அறையில் போட்டாங்க. போட்ட பிறகு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, மின்விசிறியை போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். மின்விசிறி போட்டாச்சு. எல்லாரோட பலூனும் கலந்து வேற ஒரு இடத்துல திசையில் பறந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா போயிட்டு மின்விசிறியை நிறுத்த சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் பேர் எழுதியிருக்கிற அந்த பலூனை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு 10 நிமிடம் அவகாசம்னு சொல்கிறார். எல்லாம் ஓடி போயிட்டு பதறி அடிச்சுட்டு நான் தான் முதல்ல போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் போட்ட பலூனை தேடிட்டு இருக்காங்க. மின்விசிறி போட்டதுனால காற்று எல்லாம் கலைஞ்சிடுது இல்லையா, தேடிக்கிட்டே இருக்காங்க. யாருமே எடுக்கிறாங்க. பார்த்தாங்க கண்ணன் வருது, குமரன் வருது, கண்ணகி வருது, ரேவதி வருது. ஆனால் அவங்க பேர் கொண்ட பலூன் வந்து அவங்க கை கிடைக்கல. ரொம்ப நேரம் போராடி பார்த்தாங்க. ஆசிரியர் கொடுத்த கால அவகாசம் தாண்டியும் அவங்க கையில் பலூன் கிடைக்கல. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ரொம்ப சீக்கிரமாக எடுக்க முடியும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எடுத்தாக்கா வேற வேறு பேர் வருது, அதான் சீக்கிரமாக எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே வகுப்பு மாணவர்கள் தானே, இங்கே இருக்கிற எல்லார் பேரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கையில் எடுக்கும் போது யாரோட பேர் வருதோ அவங்கக்கிட்ட அந்த பலூனை கொடுத்தீங்கன்னா உங்கள் பலூன் உங்ககிட்ட வந்துருமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு யோசனை புரியுது. அப்புறம் எல்லாருமே போகிறாங்க. ஒரு நிமிடத்துக்குள்ளாக எல்லோருடைய பெயரும் போட்டு அவங்கவுங்க பேர் போட்ட பலூன் வந்து அவங்க கை கிடச்சிருக்கு. அப்போ அவர் சொல்லி முடிக்கிறார், தனக்கு தேவையானதை மட்டுமே தேடிக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மறந்து போயிடுறோம். அடுத்தவங்களுக்கு தேவையானது கொடுத்தோம்னா நமக்கு தேவையானது தானாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.